கோயில்ல தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் தங்களை வெளிப்படுத்திய சித்தர்கள். ஐயாவுடைய புகழ் மேலும் பலவர்களுக்கு ஜீவாமிர்தம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. ஆரம்பத்தில் அவங்க பத்திரிகைகள் வெளியிட்ட பிறகு நிறைய பேர் எங்ககிட்ட வர ஆரம்பிச்சாங்க. ஒரே இடத்தில் அமைந்திருக்கும் இரட்டை சமாதிகள். மக்களை ஈர்க்கும் சுப்பையா அப்பையா சாமிகள். சென்னை திருவொற்றியூரில் ஜீவசமாதி ஆகிட வேண்டும் என்று நினைத்த சித்தர்கள் பலருண்டு. அதனால்தான் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த திருவொற்றியூரில் சித்தர்கள் பலர் ஜீவசமாதியானார்கள். காலப்போக்கில் ஜீவசமாதிகளால் நிரம்பியிருக்கும் புண்ணிய பூமியாக மாறியது இந்த திருவொற்றியூர். அந்த காலத்தில் திருவொற்றியூர் கடற்கரை முழுவதும் ஜீவசமாதிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவி இருந்தன. ஆனால் சென்னை நகரம் வளர்ந்தபோது ஜீவசமாதிகள் இருந்த இடமானது குடியிருப்புகளாக மாறியது. இதனால் குடியிருப்புகளின் நடுவே ஜீவசமாதிகள் இருப்பது போன்ற நிலை ஏற்பட்டது. மக்கள் ஜீவசமாதிகளை நெருக்கினார்கள். இதில் பல சமாதிகள் காணாமல் போயின. அப்படி காணாமல் போய் மீண்டும் வந்த ஒரு ஜீவசமாதி கோவிலைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். திருவொற்றியூரில் உள்ள அப்பர் தெருவில் இருக்கிறது இந்த சமாதி கோவில். சுப்பையா சாமிகள் மற்றும் அப்பையா சாமிகள் என்று அழைக்கப்படும் இந்த ஜீவசமாதி 300 ஆண்டுகள் பழமையானது என கூறுகிறார்கள். இங்கு ஒரே கருவறையில் இரட்டை ஜீவசமாதிகள் அமைந்திருப்பது அதிசயமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எந்த ஒரு ஜீவசமாதியிலும் இப்படி மிக நெருக்கமாக இரட்டை சமாதிகள் அமைக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது சுப்பையா மற்றும் அப்பையா சாமிகளின் சமாதிகள் ஒரே இடத்தில் அமைந்தது எப்படி? இவர்கள் இரட்டை பிறவிகளா? அல்லது இணைபிரியாத நண்பர்களா? அல்லது ஒரே நாளில் சமாதியானவர்களா? இப்படி பல கேள்விகள் எங்களுக்குள் எழும்பியது. இந்த சமாதிக்கு வருகை தரும் பலரும் இதைத்தான் கேட்கிறார்கள். விடையை தேடத் தொடங்கினோம். 4 வருடமாக சுப்பையா சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து செல்கிறார் பிரேமா என்பவர். இவரது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. இவை அனைத்தும் இந்த ஜீவசமாதியின் வாசலை தொட்டவுடன் பனி போல விலகியதாக கூறுகிறார் பிரேமா. 2 பேர் இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்கிறாங்க. இவங்க ஜீவசமாதி ஆகி 300 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் எங்களுக்கு இதே ராயபுரம் தான் வீடு, எங்களுக்கு தெரியாது. ஆனால் வேற ஒரு அடியன்னு சொன்னதுனால நாங்கள் இங்கே வந்து நாங்கள் நல்லா நன்மை பெற்றோம். எங்கள் வீட்டு குடும்பத்து பிரச்சனைலாம் தீர்ந்து எனக்கு அடியன் நல்லா இருக்கேன், சீரும் சிறப்பமாக இருக்கிறேன். சாமி அருளால் நாங்கள் நல்லா இருக்கிறோம். யார் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் சாமியை நாடுங்கள், சாமியை தேடி வருங்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் இருக்குது. குடும்ப பிரச்சனையை சாமி குடும்பத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. யாராருக்கு என்னென்ன பிரச்சனை தீருமோ சாமி அடியன்கிட்ட வந்தால் சாமி தீர்த்து வைக்கிறாரு. அதனால் வாங்க, சாமியை நாடி வாங்க. சுமார் 200 ஆண்டுகளாக மறைந்து கிடந்த சுப்பையா அப்பையா சாமிகள் திடீரென தன்னை வெளிப்படுத்திக் கொண்டது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சமாதியில் பூஜை செய்து வரும் மாரிராஜன் என்பவரது பாட்டி மரகதாம்பாள் என்பவர் 1980இல் இந்த இடத்தை வாங்கியிருக்கிறார். அப்போது
இதில் சித்தர் சமாதி இருப்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு குடிசை கட்டி வாழ்வோம் என்று நினைத்துதான் இந்த இடத்தை வாங்கியிருக்கிறார்கள். அப்போது இடத்தின் ஒரு பகுதியில் 2 சமாதிகள் இருப்பதை பார்த்திருக்கிறார்கள். அம்பத்தூர்லேருந்து வராங்க, திருமுல்லை வாயிலேருந்து வராங்க, ரெடில்ஸ்லேருந்து வராங்க, புழல்லேருந்து வராங்க. கேள்விப்பட்டு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிறத வச்சு கேள்விப்பட்டு வந்துட்டுருக்காங்க. வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு இது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி, நல்லா இது நடந்துச்சு, நான் வேணுனது பழிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லி இப்படி நிறைய ஆளுங்க வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்த வண்ணம் தான் இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க. வீட்டுக்குள் மறைந்து கிடந்த சமாதிக்கு பூஜை இல்லை, வழிபாடும் இல்லை. 2016ஆம் ஆண்டு வர்தா புயல் தமிழகத்தில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது. இங்கே வசித்து வந்த பலர் இடத்தை காலி செய்துவிட்டு சென்றுவிட்டனர். அப்போது மாரிராஜன் மீண்டும் இங்கே வாழலாம் என்று வந்தார். அப்போதுதான் சுப்பையா சாமிகளின் சமாதி எங்கே இருக்கிறது என்று சிலர் வந்திருக்கிறார்கள். ஆயா தான் அந்த வீடு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் இங்கே தான் குடியிருந்தோம். எங்கள் வீட்டில் அக்கா பசங்க எல்லாம் ஒரு 15 பேர் இந்த வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வர்தா புயல் வரும்போது இந்த வீடு கொஞ்சம் இடிஞ்சு ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்போது இந்த வீடை விட்டு அக்கா வேறு இடத்துல காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போனாங்க. அப்போது இந்த வர்தா புயல் முடிஞ்சு அந்த பிப்ரவரி மாதம் 2018 இது வரைக்கும் யாருமே ஒருத்தர் கூட வந்தது கிடையாது உள்ள கோவிலுக்கு. கோவிலும் யாரும் வந்ததே கிடையாது. திடீர்னு ஒரு 50 பேர் வந்து எங்களை ஐயாவை பார்க்கணுன்னு, நான் இங்கே இல்லை இப்போ அந்த நேரத்தில். நான் தான் சொன்னேன், நீங்கள் கதவு திறந்து உள்ளே போங்க, உள்ளே பாருங்கள் அப்படின்ட்டு. அவங்க வந்து பார்த்துட்டு அந்த மகான்கள்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன இவ்வளோ பெரிய மகானை இது மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா நியாயமானு. எங்களுக்கு தெரியாது ஐயா, இது வரைக்கும் நாங்களும் அது வரைக்கும் எங்களால் முடிஞ்சவங்க நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2018க்கு மேலே நாங்கள் அந்த மாதிரி வர்தா புயல் வந்த பிறகு வீட்டுக்கு யாரும் இங்கே இல்லை, நானும் இல்லை. அம்மாவுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியாமல் இருக்கும், நானும் தனியாக போயிட்டேன், அக்கா அம்மா வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ண பிறகு நான் வந்து பார்த்தா அது மாதிரி சொன்ன உடனே மறுநாள்லேருந்து இது வேலையை ஆரம்பித்தோம். அற்புத மகான்களின் சமாதியை இப்படி போட்டு வைத்திருக்கிறீர்களே என வந்தவர்கள் வருத்தப்பட்டு சென்று விட்டனர். அதன் பிறகு மாரிராஜனுக்கு அடுத்தடுத்து சில உண்மைகள் புலப்படத் தொடங்கின. சமாதியை எடுத்து கட்ட வேண்டும் என உறுதி பூண்டார். அதற்கு ஏற்றாற்போல பலர் சமாதியை தேடி வரத் தொடங்கினர். வந்தவர்களெல்லாம் ஒரு பிடி மண்ணையாவது தன் பங்கிற்கு கொடுத்துவிட்டு சென்றனர். இங்கே கோவிலுக்கு வந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்ற ஒன்று பல அற்புதங்கள் நடந்திருக்குங்க. அந்த நடந்த காரணத்தால் அவங்களா வந்து என்னை கேட்குறாங்க, ஐயா என்ன வேணும், நான் நினச்சின்னு போனேன் நடந்து போச்சு, உங்களுக்கு என்ன வேணும், நான் சொல்ல கல் வாங்கி கொடுங்க, மண் வாங்கி கொடுங்க, சிமெண்ட் வாங்கி கொடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் இந்த கோவிலை வந்து 8 மாதத்தில் இந்த பிரகாரம் மட்டும் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 8 மாதத்தில் இந்த பிரகாரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த ஜீவாமிர்தன் பத்திரிக்கை தெரியல, அவருடைய இந்த பத்திரிக்கையில் இந்த செய்தியை வெளியிட்டு தமிழ்நாடு பூரா பரவின பிறகு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்காங்க, நேரடியாக வந்திருக்காங்க. அவங்க நேரடியாக வந்து அவங்க வேண்டுதல் எவ்வளோ நினச்சி நடந்து போயிருக்காங்க. ஒரு அம்மா வந்தாங்க, வந்து அழுதுட்டு இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஐயா என்னங்க ஏம்மா அழுகுறீங்க, ஐயா கிட்ட வேணுமா, இல்லையா 7 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்னா. நீங்கள் நினைக்குமா, ஐயா கிட்ட சொல்லுங்கள், அவர் எதுவும் செய்வார், எங்கிட்ட ஏமா சொல்கிறீங்க அப்படின்னு. அங்கே உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. உட்காந்துட்டே ஒரு 6 மாதம் 8 மாதம் பொறுத்து வந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்தாங்க. வந்துட்டு இது மாதிரி கன்சீவாக இருக்காங்க, மாற்றமாக இருக்காங்க, ஐயாவுடைய காரணம் இவ்வளோ இது பண்ணோம், ஐயா கிட்டே வந்துட்டாங்க. சின்ன வேணுங்க, எனக்கு ஒன்றும் வேணாங்க, அது கட்ட போகிறாது தான் ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்களே கூட்டம் போய் கடையில் போய்ட்டு மண், கல், சிமெண்ட்டு அந்த 3த்துக்கும் காசு அவங்களே கொடுத்துட்டு அவங்க என் கையில் கொடுக்க வந்தாங்க. இல்லை நீங்களே வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் கடையில் கொடுத்து கல், மண், சிமெண்ட்டை வாங்கி கொடுத்து அவங்க இன்னும் என்ன வேணும் சொல்லுங்கள் செய்கிறாங்க. இல்லைம்மா இதுவே போதுமா, சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறம் குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்க. பிறந்த குழந்தைய 1 மாதத்தில் கூட இருக்காது, அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து ஐயாவுக்கு அந்த ஐயா ஒரு கருணையால் தான் வந்து ஷூட்டிங்கை போட்டு இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் நடக்குது. சீக்கிரமே கேட்பாரற்று கிடந்த இடம் வழிபாட்டு தலமாக மாறிவிட்டது. சுப்பையா சாமிகளும் அப்பையா சாமிகளும் திடீரென தங்களை வெளிப்படுத்திக் கொண்டது ஆச்சரியமாக பேசப்பட்டது. பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறத் தொடங்கின. இதைத் தொடர்ந்து சுப்பையா சாமிகள் பற்றிய தகவல்களும் ஒவ்வொன்றாக வரத் தொடங்கின. பிரதோஷ பூஜையும் நடக்குது, முற்றோதல் நடக்குது, பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை நடக்குது என்ற அளவுக்கு எல்லாரும் வராங்க.
அவங்க வேண்டுதல் நிறையா நிறைவேறுது. குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர், பிரச்சனைகள் மனைவி கணவன் பிரிஞ்சிருந்தவங்க பிரிஞ்ச குடும்பம் சேர்ந்துருக்குது இந்த இடத்துல நிறைய பேர். இப்போ என்னுடைய இதுலேயே என் பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்ட்டு அப்பையா சுப்பையா கிட்ட வந்து நாங்கள் முறையிட்டோம், அந்த இது கேட்டோம். இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வேலை கிடச்சி அவன் நல்லா பிரமாதமாக இருக்கிறா. என் பையன் பிரிஞ்சிருந்தான், அந்த குடும்பமும் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி நல்ல யார் எது கேட்டாலும் உடனே கிடைக்கும். சுப்பையா சாமிகளின் நிஜ பெயர் திருவேங்கடம் என கூறுகிறார்கள். ஆந்திரா பகுதியில் இருந்து திருவொற்றியூர் வந்த சுப்பையா சாமிகள் ஊரெங்கும் சுற்றித் திரிந்து மக்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். மக்கள் அவரை சுப்பாய் என அழைத்ததாகவும் பின்னர் அதுவே சுப்பையா என மாறியதாகவும் சொல்கிறார்கள். சுப்பையா சாமிகளின் பார்வைப்பட்ட பலர் செல்வந்தராகி இருக்கின்றனர். அவர் கைப்பட்ட பலர் நோய் நொடியிலிருந்து விடுபட்டுள்ளனர். என்ன வாங்குறது கூட காசு இல்லாமல் உட்காந்துருக்காங்க. வந்தார் ஒருத்தர், ஒயிட்டில் வர்றார். வந்த உடனே அவர் பாட்டுக்கு எதாவது பேசியிருக்கார். அது எப்படி கண்ணணும், அவர் நைட்டு எனக்கு என்னென்ன பேசுகிறேன் அதே மாதிரி ஒரு பேசுகிறேன். நீ காசை பற்றி கவலையே படாத, உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டில் அபிஷேகம் தீபாவளி பண்ணிவிட்டு 10 ரூபா போட்டு போயிட்டார். போனதான் இப்படி போனார் தெரியும். அதுக்கப்புறம் நான் பார்க்கல அவர் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் மினிஸ்டருடைய பர்சனல் பிஏ கவர்மெண்ட் வண்டியில் வர்றார். வந்த உடனே சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அவரே கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் வேணாயா அப்படின்னு. இல்லை கோவிலில் யார் கட்டுறதுன்னு இந்த அப்போ பூசு வேலை வந்து அப்போ இல்லை அது மாதிரி யார் வராங்களோ அவங்க வந்து சிமெண்ட்டு மண் வாங்கி கொடுப்பாங்க, அதை வச்சு நான் கட்டுறேன் அப்படின்னு. சரி நான் அடுத்த முறை வந்து பார்க்குறேன், ஒரு கையில் ஒரு 3000 ரூபாய் கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு 3000 ரூபாய் கொடுத்தேன். அப்போ தான் அந்த டியூப் லைட்டு அந்த லைட்டு ஒயரிங் எல்லாம் பண்ணி, அப்போ லைட்டு கூட இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒயரிங் எல்லாம் பண்ணி அவர் கொடுத்தான். இது மாதிரி அன்னிலேருந்து அவர் என்றைக்கு சொல்லிட்டு போனாரோ அன்னிலேருந்து யாராவது ஒருத்தர் வராங்க. ஏன்னா இன்றைக்கி ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சா யாராவது வராங்க, நிச்சயமாக வராங்க. 4 வருடங்களுக்கு முன்பு வரை வெறும் தரையாக இருந்த சுப்பையா அப்பையா சாமிகளின் ஜீவசமாதி அடுத்தடுத்த நாட்களில் கட்டிடமாக உருவெடுத்தது மட்டுமின்றி மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் இடமாகவும் மாறியிருக்கிறது. சினிமா துறையைச் சேர்ந்தவர்களும் இந்த சமாதிக்கு வந்து சென்றார்கள் என்கிறார் மாரிராஜன். சூப்பராக இருக்கார் இல்லையா, அவர் வந்தார். அவர் வந்து இந்த டைல்ஸ் போட்டு கொடுத்தது, உள்ள டைல்ஸ் போட்டது, அது மாதிரி பண்ணார். அப்புறம் திருவான்மியூரில் பேங்க் மேனேஜர் சங்கர் சொல்லிட்டு இருந்தார், அவர் இந்த நந்தீஸ்வரன் கட்டி கொடுத்தாரு. அதை மாதிரி வரவங்க எல்லாருமே அவங்களுடைய இதுதான் நான் பண்ணுறேன்னு தவிர என்னுடைய காசோ இன்றைக்கி எதுவுமே கிடையாது. இந்த புகழ் வந்து ஐயாவுடைய புகழ் மேலும் பரவுறதுக்கு எல்லாருடைய அந்த ஜீவாமிர்தம் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தது. ஆரம்பத்தில் அவங்க அந்த பத்திரிகையில் வெளியிட்ட பிறகு நிறைய பேர் எங்ககிட்ட வர ஆரம்பித்தாங்க. தன்னை உணர்ந்தவர்களுக்கு சாமிகள் ஞானத்தையும் அளித்தார். சுப்பையா சாமிகளிடம் ஞானத்தை பெற்றவர்களில் ஒருவர்தான் அப்பையா சாமிகள் என்கிறார்கள். அப்பையா சாமிகளை சுப்பையா சாமிகளின் சீடர் என அழைக்கிறார்கள். அவரது சமாதியும் சுப்பையா சாமிகளின் ஜீவசமாதிக்கு அருகிலேயே இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. குருவுக்கு இணையாக இருப்பவர்களுக்குத்தான் இப்படி ஓர் அமைப்பில் சமாதி அமைக்க முடியும் என்கிறார்கள். புகழ்பெற்ற சித்தரான அப்பர் சாமிகள் இவர் காலத்தில் வாழ்ந்தவர் என கூறுகிறார்கள். பசி தீர்த்து நோய் தீர்த்து செல்வங்களை வாரி வழங்கிய சுப்பையா சாமிகள் போலி ஆன்மீகவாதிகளை ஒருபோதும் தன்னுடன் சேர்த்து கொண்டதில்லை. சாதி மத துவேஷ எண்ணங்களுடன் வருபவர்களை துரத்தி அடித்தார் என்கிறார்கள். உழைப்பை நம்பியவர்களை சாமிகள் பெரிதும் மதித்தார். உழைப்பை மதிப்பவர்களுக்கு கேட்காமலேயே சென்று உதவி செய்வார் என்றும் அன்பர்கள் கூறுகிறார்கள். யாருக்கும் ஒரு பாகுபாடே இருக்காது, யாருக்குமே நல்லது செஞ்சுட்டு எல்லாருமே வந்து வணங்குறாங்க. தியானம் இங்கே வந்து பண்ணிட்டு போனால் அவ்வளவு நல்ல ஒரு இது கிடைக்கும். இங்கே வந்து யோக பயிற்சி எல்லாமே நடத்திட்டுருக்காங்க. டெய்லி அன்னதானம் நடந்துட்டுருக்கு. சுப்பையா சாமிகள் எப்போது ஜீவசமாதி ஆனார் என்பது குறித்த முழு தகவல் தெரியவில்லை. ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்திய பிறகு அவரை பற்றிய தகவல்கள் ஒவ்வொன்றாக தெரியத் தொடங்கிவிட்டது. சுப்பையா சாமிகளை கருவூர் சித்தர் வழித்தோன்றல் என்றும் அவர் தை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதி ஆனார் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் சமாதியான சமயத்தில் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் சமாதிக்கு வந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. இது மாதிரி இந்த ஐயா இது வரும்போது கலெக்டர் வந்தாங்க, தாசில்தார் வந்தாங்க. அந்த மகான்கள்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன இவ்வளோ பெரிய மகானை இது மாதிரி போட்டு வச்சுருக்கீங்களே நியாயமானு. எங்களுக்கு தெரியாது ஐயா, இது வரைக்கும் நாங்களும் அது வரைக்கும் எங்களால் முடிஞ்சவங்க நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் 2018க்கு மேலே நாங்கள் அந்த மாதிரி வர்தா புயல் வந்த பிறகு வீடு யாரும் இங்கே இல்லை, நானும் இல்லை. அம்மாவுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியாமல் இருக்கும், நானும் தனியாக போயிட்டேன், அக்கா அம்மா வீட்டில் இருந்தேன். அப்பையா சாமிகளை பற்றிய விவரம் குறைவாகவே வெளியாகி இருக்கிறது. அவர் எப்போது சமாதியானார் எனத் தெரியவில்லை. ஆனாலும் இருவரது குரு பூஜையும் தை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நடத்தப்படுகிறது. அன்றைய தினம் சுப்பையா மற்றும் அப்பையா சாமிகள் மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். திருவொற்றியூர் அப்பர் தெருவில் இருக்கும் சுப்பையா அப்பையா சாமிகளின் ஜீவசமாதிக்குச் சென்று நாமும் சாமிகளின் அருளைப் பெறுவோம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். நான் 18 சித்திரங்களை தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்தது. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.